ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்னர் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 டைப் இருக்குது. டைப் 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நடு சென்டர் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நடு சென்டர்லேருந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. லூப் எடுத்து மேலே நீங்கள் நம்ம எப்போது மாதிரி ஒரு லாக் மாதிரி எடுத்து கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து கீழே தான் நீங்கள் லாக் பண்ணணுமே, மேலே லாக் பண்ணக்கூடாது. அப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி சின்னதாக குட்டி செயின் போட்டு அதுலேருந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. லூப் எடுத்து அப்படியே அதை மேலே கொண்டு போயிடுங்க. மேலே கொண்டு போய் நான் லாக் பண்ணாமல் கீழே இந்த மாதிரி இழுத்துருங்க. அப்போ தான் அது லாக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ பக்கத்தில் ஒரு சின்னதாக லாக் மாதிரி போட்டுட்டு இன்னொரு கோடு மாதிரி வச்சுருக்குன்னா அதுக்கு நேராக மேலே செயின் மாதிரி இது பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இப்போ பாருங்கள் அதே மாதிரி லாக் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி மேலே ஒரு செயின் கொண்டு போய் அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு லூப்பு அதை கீழே இழுத்து கொண்டு வந்துடுங்க. கீழே இழுத்து கொண்டு வந்தீங்கன்னா தான் அது இதாகும். இப்போ பக்கத்துலேருந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. த்ரெட்டு கொஞ்சம் சரியில்லாத த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போலாம் த்ரெட்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அந்த த்ரெட்டோட தின்னை வந்துட்டு நல்லா இருக்குது. ஆனால் போக போக ஏன்னு தெரில ரொம்ப சின்னதாக ஆன மாதிரி இருக்கிறதுனால த்ரெட்டு வந்துட்டு ரொம்ப அருந்து போகுது. இந்த மாதிரி கீழே முடிச்சு போட்டதுனால மேலே கொஞ்சம் அந்த நூல் வந்துருச்சு. அதனால் பக்கத்தில் அப்படி இதாகுது. நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே கொண்டு போங்க. இந்த மாதிரி ஸ்டிச் வந்துட்டு ஃப்ளவருக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கீழேருந்து லாக் பண்ணி கீழேருந்து ஒரு செயின் மாதிரி லாங்காக கொண்டு போயிட்டு மேலே லாக் பண்ணாமல் கீழே கொண்டு வாங்க. லாக் பண்ணாமல் கொண்டு வந்துட்டு கீழே சின்னதாக ஒரு லாக் பண்ணி அப்புறம் அதிலேருந்து ஒரு லூப் எடுத்து இன்னொரு மேலே ஒரு செயின் மாதிரி கொண்டு போய் லாக் பண்ணாமல் ஒரு லூப் எடுத்து கீழே கொண்டு வந்துடுங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், சேம் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியான ஸ்டிச்சு, கஷ்டம் நினைக்காதீங்க. உடனே ட்ரை பண்ணுங்கள். நான் இதை இப்போ முடிச்சிட்டேன். இப்போ பக்கத்துலேயே செயின் எடுத்து இது எண்ணாட் போட்டு போகிறேன். இதையே நீங்கள் சின்ன சின்னதாக கூட இந்த இடையில இருக்குல்ல அந்த மாதிரி கூட ஊடையில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு நடுவில் ஸ்டோன் வைக்கலாம். அப்புறம் சுற்றி கூட நீங்கள் அதை சுற்றி கூட நீங்கள் வந்துட்டு செயின் போடலாம். இல்லைனா ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் போடலாம். என்னன்னாலும் பண்ணலாம். பீடு கூட போடலாம் சுற்றி. நான் இப்போ வந்துட்டு அதே த்ரெட்டில் சின்னதாக இப்போ செயின் போட போகிறேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே போட்டுக்கலாம். என்னன்னாலும் நம்ம போட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டைப் 2 வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஃபுல்லாக சுற்றியும் சின்னதாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நான் முடிக்க போகிறேன். இப்போ லாக் பண்ணி எண்ணாட் போட்டுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நடுவில் வெறுமனே அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடுவில் ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நடுவில் ரவுண்ட் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு கீழே அதில் வந்துட்டு மிரர் கூட வைக்கலாம். ஃப்ரெஞ்சு நாட்டு, ரிங் நாட்டு எதனாலும் பண்ணலாம். ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். நான் ஸ்டோன் வச்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.